அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆசை பிரபு. இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிவி சண்முகம் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடாதுன்னு. என்ன இழிவுபடுத்தி பேசினார்? திமுக ஆட்சியில் உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டால், ஒருவேளை யாராவது கேட்பாங்கல்ல, நயன்தாரா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டால் நீ வந்து செஞ்சிட முடியுமா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தைக்காக கேட்டுக்கிறார். இதுக்கு தக்கன்னு கனிமொழி குதிக்கிறாங்க, திரைப்படத்துறையிலேருந்து விஷால் குதிக்கிறாரு, நிறைய பேர் எதிர்ப்பு பதிவு பண்ணுறீங்களே. ஏன்டா நீங்களாம் சோறு திங்கிறீங்களா, என்னடா பண்ணுறீங்க? உங்கள் கூடலாம் அக்கா தங்கச்சிலாம் பிறந்திருக்கிறா, இல்லை அம்மா தான் ஒரு தாய் தான் உங்களை பெற்றெடுத்தாங்களா? வாரத்துக்கு 4 கொலை நடக்குது தமிழ்நாட்டில். பாலியல் பலாத்காரம் பண்ணி சின்ன குழந்தையிலேருந்து வயசான அம்மா வரைக்கும் கொள்றானுங்களே. அப்போல்லாம் எங்கடா போனீங்க? அப்போல்லாம் எவனும் எதிர்ப்பே தெரிவிக்கலையா? திமுக எதிர்த்து ஒரு வார்த்தை கொடுக்கலையா? அதெல்லாம் கற்பழிப்பு கிடையாது. உடல் அளவில் கிழிச்சு கொலை பண்ணி நாசம் பண்ணுறானுங்களே, அதெல்லாம் வந்து கொலை கிடையாது. அதெல்லாம் வந்து பெண்களை இழிவுபடுத்துறது கிடையாது. நயன்தாராவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் கனிமொழி அக்காப்பா, ஐயோ அப்பா, எனக்கு அவ்வளோ வைத்தறிச்சலாக வருது. கனிமொழி, நான் உன் வாயால் திருவாய் மலர்ந்து நீ சொல்கிற, நீனு சிவி சண்முகம் பேசுனது தவறு அப்படின்னு சொல்கிற. என்ன நயன்தாராவுக்கு மட்டும்தான் இது இருக்கா, கற்பு இருக்கா? எங்கள் கூட பிறந்த சகோதரிகள்லாம் இங்கே கொள்கிறாங்களே, கற்பழிச்சு கொள்கிறாங்க, அவங்களுக்குலாம் கற்பு இல்லையா? ஏன்டா இந்த தடவை எலெக்ஷனுக்கு நீங்களாம் சிரிக்க போகிறீங்கடா. போகிற இடமெல்லாம் தான் சொல்லுவாங்களா, பொண்ணுள்ள மங்கையம் பொற்கொடியம், போகிற இடமெல்லாம் செருப்படியான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா. இந்த முறை போகிற இடமெல்லாம் செருப்படி வாங்க போகிறீங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் செருப்படி நிச்சயமாக வாங்குவீங்க. வாங்க, புவனகிரி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அனைத்துக்கும் உங்களுக்கு நாங்கள் பேசிக்கிறோம். வாங்க.